போட்டோ எடுக்கிறது, அதை புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு அதை பேஸ்புக்ல போடுறது. அந்த மனுஷனுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு, பொண்டாட்டியே அந்த உலகம் பார்க்கணுமா. புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து போட்டோ எடுக்கிறது, அதை போட்டு என்ன செய்யறது, பேஸ்புக்ல போற. இன்றைக்கு திருமணம், அந்த திருமணத்துக்கு இந்த கமராமேன் அனுபவிச்சது பிறகுதான் இந்த மாப்பிள்ள அனுபவிக்கான். அவன் தான் உண்மையா அனுபவிக்கான். அப்படியே ஜூம் பண்ணி கிட்ட எடுத்து பாக்குறான் ஒவ்வொரு இடத்தையும். அப்படியே கொஞ்சம் திரும்புங்க, கொஞ்சம் சிரிங்க, கையை கொஞ்சம் தூக்குங்க, நீங்க இப்படி திரும்பி நில்லுங்க, நீங்க அந்த பூவுக்கு பக்கத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவளை முதல்ல அனுபவிக்கிற அந்த கமராமேன் தான். அப்படி ஜூம் பண்ணி அனுபவிக்கான். புருஷன் கூட ஜூம் பண்ணி பார்த்துக்க மாட்டான். அவ்வளவு ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். இதை இந்த கையால் ஆகாத ஆளு பேஸ்புக்ல வேற போடுறது திருமண போட்டோவா. இதுக்குள்ள கூட்டாளி மாறு நின்று போட்டோ. இதுல யாரு புருஷன் யாரு புருஷன் கூட்டாளிங்கிறதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு. அப்படி வேற போட்டோக்கள். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். யார நாம பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடியவர்களை நம்ம எப்படி நம்ம நேசகர்களாக எடுத்துக்க? யாரு கலாச்சாரம் இது? எதுக்கு இந்த பொண்டாட்டி நீ அனுபவிக்க வேண்டியது எதுக்கு நீ ஊருக்கு காட்டுற? ஒரு சிலர் புருஷன் பொண்டாட்டியோட கல்யாணத்துக்கு புறவும் தான் எங்கேயாவது நூரலியாவுல போய் நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு அவன் முகத்துக்கு மட்டும் ஒரு ஹார்ட்டை போட்டு என்னைய பொண்டாட்டிய மறைக்கிறான். முகத்தை தான் மறைச்ச, கீழே மறைச்சியா நீ? என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மறைக்கிற போட்டோ ஏன் போற? நீ மட்டும் தனியா எடுத்து போட்டோ போடுறேன். இது ஒரு செல்வி பைத்தியம். அது ஒரு லூசி தான். அது ஒரு செல்வி பைத்தியம் இன்னைக்கு சமுதாயத்துல வந்துட்டு எங்க போனாலும் ஒரு போட்டோ எடுத்து பொண்டாட்டி பிள்ளையில கூட பேஸ்புக்ல போறது, பொண்டாட்டி பிள்ளையில தூக்கி போறது, பொண்டாட்டியை பிடிச்சு போறது. எப்படிதான் பொண்டாட்டி இன்னொருத்தன் பாக்குறதுக்கு நீ அனுமதிக்க முடியும்?